கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள குடிமேனஹள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட அகரம் கிராமத்தில் வழிப்பாதை தொடர்பான தகராறு பெண் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகரம் கிராமத்தை சேர்ந்த தனசேகர் என்பவருக்கு சொந்தமான வழிப்பாதையை கடந்த பல ஆண்டுகளாக அப்பகுதி பொதுமக்கள் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் அந்த வழிப்பாதையை தனசேகரன் கேட் போட்டு மூடியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த எதிர்த்தரப்பினர் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த வழிப்பாதையை மீட்டு தர வேண்டும் என வருவாய் துறையினரிடம் மனு அளித்து முறையிட்டனர். புகாரை தொடர்ந்து அடைக்கப்பட்ட வழிப்பாதையை அகற்றுவதற்காக போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மோகன் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் இன்று சம்பவ இடத்திற்கு சென்றனர். அங்கு தனசேகரன் அடைத்து வைத்திருந்த கேட்டை அதிகாரிகள் அகற்ற முற்பட்ட போது தனசேகரன் மற்றும் அவரது உறவினர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் தனசேகரனின் உறவினர் தரப்பை சேர்ந்த பெண் ஒருவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கேனில் இருந்த மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக செயல்பட்டு அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி மண்ணெண்ணெய் கேனை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவத்தால் பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியதை தொடர்ந்து நிலைமையை உணர்ந்த வட்டாட்சியர் மோகன் மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து ஆலோசித்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இரு தரப்பினரிடம் தெரிவித்தார். அதிகாரிகளின் உறுதியை தொடர்ந்து இரு தரப்பினரும் தற்காலிகமாக கலைந்து சென்றனர். இச்சம்பவம் காரணமாக அகரம் கிராமத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது.